பணம் காசு ரொம்ப செலவாக கூடாது, வெறும் பக்தி மட்டும் இருந்தா போறோம், இதை நாம செஞ்சா நாம ஜெயிக்கலாம், அப்படி ஒரு வழிபாடு பூஜை இருக்கா, நம்ம தர்மத்துல ஏதாவது சொல்லப்பட்டு இருக்கா அப்படின்னு ஒரு ஏளனமா ஒரு கேள்வி பிறக்குது. அப்ப நான் உடனே சொன்னேன், சார் நம்ம தர்மம் என்ன சார் நீங்க அப்படி நினைச்சிட்டீங்க, எவ்வளவு உயர்ந்த தர்மம் நம்முடைய இந்து தர்மம் சார், பணங்காசுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல, ஏன் இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏழ்மையான ஒரு சாதாரண மனிதனும் தன்னுடைய பாவத்தை நீக்குவதற்கு ஒரு மார்க்கம் இருக்குன்னா அதுதான் கோபூஜை அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதை அவர்கள் உடனே கேட்டு மெய்சிலிர்த்து அப்படியே ஸ்லாகிச்சிட்டாங்க. நாம எடுத்து சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. கேள்வி கேட்டவர் ரொம்ப நக்கலா கேள்வி கேட்டார், ரொம்ப அசாதாரணமா நம்மள கொஞ்சம் அப்படி மிரட்டுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. நம்ம பதில் சொல்ற விதத்தை பார்த்து கம்முன்னு உட்காந்துட்டாரு. கேள்வி கேட்ட நபர் சொல்றாரு, சாமி நீங்க இது ஒரு வலைதளங்கள்ல போடுங்க சாமி, உண்மையிலே இது எல்லாருக்கும் பயன்படணும், அவரே நமக்கு ஒரு உந்து சக்தியாகவும் எடுத்து சொன்னார்.